ஒரு சூப்பரான 2 BHK பட்ஜெட் வில்லா தான் நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. வடக்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்து இந்த வீடு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 2.25 சென்ட் இடத்துல 850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு சிம்ப்ளெக்ஸ் டைப்பாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு க்ரூ காடி ஒர்க் எல்லாமே பண்ணி ப்ரௌன் கிரே கலர் அது போக ஆரஞ்சு கலரில் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ராகும்போது பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான ஸ்லோப்பில் ரேம்ப் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்ல வந்து கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸான போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 10க்கு 15 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சீலிங் ஏரியாவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 feet வரைக்கும் நமக்கு வந்து செராமிக்கில் வந்து வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. அதுபோக வந்து ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்வெல் சம்ப் எல்லாமே வீட்டோட ஜலமூலையில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில். அது போக ஒரு சூப்பரான அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 3க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்தியன் கிளாஸட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வித் டேப் கனெக்ஷனோட இருக்குதுங்க. ஸோ அதுக்கும் நமக்கு வந்து டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா போர்ட்டிகோ ஏரியாவில் ரைட் சைட்லேயே வந்து நமக்கு EB ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ராகும்போது ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டீக்கூட் ஃப்ரேமில் டீக்கூட்டில் வந்து மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வித் கிளாஸோட வந்து அமைஞ்சிருக்குதுங்க. உள்ளே வந்துமே 11க்கு 17 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் ஸ்பேசிஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவில் வந்து 2 உட்டன் விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. அது போக 2x4 ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நமக்கு வந்து டபுள் லேயரில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதிலே ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வந்துட்டு இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பட்ஜெட் வில்லால 11க்கு 17 எங்கேயுமே ஹால் வந்து மேக்ஸிமம் பார்க்க முடியாதுங்க. அதுவும் வித் டிவி யூனிட்டோட சூப்பராக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 feet வரைக்கும் செராமிக் டைல் லே பண்ணியிருக்காங்க. 3x3 உட்டன் விண்டோ ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக டேபிள் டாப்க்கு கிரானைட் லே பண்ணி நமக்கு எஸ்எஸ்ல சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனி டேப் கனெக்ஷன் அது போக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் கம்ப்ளீட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் உள்ள என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா சுற்றியுமே வந்து நிறைய செல்ஃப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய உங்களுக்கு மாடுலர் கிச்சன் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் டைலோட கலர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு சேம் கலர் காம்பினேஷன்லேயே வந்துட்டு மாடுலர் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. உட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. 3x4 மெஷர்மெண்ட்டில் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செல்ஃப்ஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே நமக்கு ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5க்கு 7 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 7 feet வரைக்கும் செராமிக் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு நமக்கு வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் இருக்குதுங்க. ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து 2 பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூம் சைஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்து நல்ல ஸ்பேசிஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹால் கிச்சன் பெட்ரூம் எல்லாமே பார்த்துட்டோங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டோட ஸ்மால் பெட்ரூம் பார்க்கலாங்க. ஸ்மால் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 8க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. பெட்ரூமோட கிழக்கு பாகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க 3x4. அது போக இங்கேயுமே லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட்டும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெப்ஸுக்கு கீழே வருதுங்க. இந்தியன் கிளாஸெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிற ஸ்பேஸை வந்து நீட்டாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. செராமிக் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டேப் கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க. அது போக PVC டோர் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம்ஸ்க்கு. பெட்ரூம் டோர் எல்லாமே வந்து ரெடிமேடில் வந்து ஃப்ளஷ் டோராக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீக்கூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோர் மட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு இன்டீரியர் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா PVC மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா போர்வெல் அவைலபிள் இருக்குதுங்க. அது போக வந்துட்டு சம்ப் இருக்குதுங்க. சுற்றியுமே வந்து காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உள்ள என்ட்ரானதுமே ரைட் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைல் வந்து எம்எஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீட்டாக வந்து ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி லைன் அடித்து கொடுத்துருக்காங்க. மேலே ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட் மாதிரி நமக்கு மேலே ஒரு LED பல்பு வந்து மாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அது போக கம்ப்ளீட்டாக பேரப்பட் வால் எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீட்டாக டம்மி காங்கிரீட் போட்டு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாமியானா போடுற மாதிரி அந்த ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக ஓவர் ஹெட் டேங்க் 2 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் வந்து வாஷிங் ஸ்டோனுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணி காய போடுற கம்பி எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தா இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னாங்க கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா துடியலூர் பக்கத்தில் மணிகாரன் பாளையத்தில் அமைஞ்சிருக்கு. அதிகபட்சம் துடியலூர்லேருந்து ஒரு 15 minutesக்குள்ள ரீச் பண்ணலாங்க. நரசிம்மநாயகம் பாளையத்துலேருந்து ஒரு 10 minutesல ரீச் பண்ண முடியுங்க. ஸோ இந்த வீட்டோட பட்ஜெட் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷாக் ஆயிருவீங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் 47 lakhsங்க. வித் ஃபுல் கம்ப்ளீஷனோட 47 lakhsங்க. போர்வெல் அவைலபிள் இருக்குது. வடக்கு பார்த்த வீடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் வீடே கிடையாதுங்க. நீங்கள் வேணால் டேரெக்டாக வந்து ஒன்ஸ் ஃபிசிக்கலாக விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான லொக்கேஷனில் சுற்றி குடியிருப்பு
தோப்புகளுக்கு மத்தியில் நல்ல தண்ணி கனெக்ஷன், உப்பு தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்கிற ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் இந்த வீடு கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க. ஸோ டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். லேண்டாக வேணும் அப்படின்னாலும் இதுக்கு பக்கத்துலேயே இது ஒட்டின பிளாட்டே நமக்கு அவைலபிள் இருக்குதுங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 26/45 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் லேண்ட் அவைலபிள் இருக்குங்க. ஸோ அதுவும் டேரெக்டாக நீங்கள் வரும்போது விசிட் பண்ணலாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடு வந்து பிளான் பிடிக்கல அப்படின்னா நம்ம இதேமாரி பக்கத்தில் இன்னொரு புது வீடு கட்டி கொடுத்துலாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.